விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஷாமலா, வணக்கம். நல்லா பிரதமருடைய தமிழக வருகை 2 நாட்கள், இப்போதான் நெல்லை கூட்டம் முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? அவர் பேசின விஷயங்கள்லேருந்து என்ன மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது எவ்வளோதான் எதிர்கட்சிகள் சொன்னாலும் பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது, பிஜேபிக்கு ஃபியூச்சர் இல்லை, நோட்டாவோட கம்மி ஓட்டு விழும், மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிடையாது, இப்படி பல விஷயங்கள் அதை பிஜேபிக்கு எதிர்த்து எதிர்கட்சிகள் குறிப்பாக டிஎம்கே தலைமையில் உள்ள கூட்டணி தலைவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இதை எதையுமே கண்டுக்காம எதிர்காலம் தமிழ்நாடு தான், தமிழ்நாடோட எதிர்காலம் பிஜேபி, பிஜேபியோட எதிர்காலம் தமிழ்நாடு, அதை ஒரு அழுத்த திருத்தமாக மக்களிடம் வைத்து மக்களோட நம்பிக்கை எப்படியாவது நம்ம பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில இந்த அண்ணாமலையோட பாத யாத்திராவும் இருந்தது. அது நிறைவு பெற்றது. அதை பிரதமரே அதை முடிச்சு கொடுத்து ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு கேடருக்கு. அவர் மெசேஜ்ல 2 மெசேஜ் இருக்குது ஷாம்லா. ஒண்ணு, இங்க பாருங்க, பிஜேபி கட்சிக்குள்ள அண்ணாமலை தலைமையை பத்தியும் அண்ணாமலை அப்ரோச்ச பத்தியும் இந்த மாதிரி நம்ம தனி காட்டு ராஜா ஆயிட்டோமேனு வருத்தப்பட்டு இருக்கிற சில பிஜேபி தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் மெசேஜ் என்னன்னா, அண்ணாமலையோட அப்ரோச் தான் பிஜேபியோட அப்ரோச். அதாவது தொடர்ந்து மக்களோட நம்ம ஈடுபட்டு பிஜேபிக்காக ஒரு தனி இடத்தை அவங்க மக்களோட மனசுல நம்ம இது பண்ணணும், ஒரு இடத்தை பிடிச்சிடணும், அதுக்காக என்ன வேணாலும் உழைக்க தயாரா இருக்கும். அது ஒரு மெசேஜ் 1. மெசேஜ் 2 பாத்தீங்கன்னா, நேத்தியோட ஸ்பீச் பாருங்க பல்லாடத்திலையும், இன்னைக்கு நெல்லையில 2 ஸ்பீச் கம்பேர் பண்ணும்போது நேத்திக்கு பாருங்க அவர் ஸ்பெஷலா ஒரு அப்பீல் பண்ணாரு. யாருக்கு? இன்னைக்கு டிஎம்கே மேல அதிருப்தியா இருக்கிற வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க. யார் எம்ஜிஆர் டயத்துல இருந்து அதிமுகவுக்கும், ஜெயலலிதா டயத்துல அதிமுகவுக்கும் அவங்க எப்போதும் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க பாரு, அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுக நிலைமையை பார்த்து வருத்தப்படுறாங்க. என்ன கட்சி இப்படி உடஞ்சி போச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, அவங்களுக்கு பிஜேபி தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற மெசேஜ் நேத்தி கொடுத்தாரு. எம்ஜிஆரை பத்தி புகழும் போது என்ன சொன்னாரு? வாரிசு அரசியல் எதிர்த்து போராடினவர் எம்ஜிஆர், நல்லாட்சி தரத்துக்காக அவர் எத்தனையோ முயற்சி எடுத்து நல்லாட்சி கொடுத்தார். 2வது ஜெயலலிதாவே அதே இதுல புகழ்ந்து பேசினார். அதுல ஒரு மெசேஜ் என்னன்னா, எம்ஜிஆரோட லீகசி, ஜெயலலிதா லீகசி, எது அதிமுக லீகசின்னு அதிமுக தலைவர்கள் சொல்ற நேரத்துல அது இனிமே அவங்களோட லீகசியில நீ உங்களுக்கு அந்த அந்த ஒரு இதை எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த காலத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பிஜேபிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு 2வது மெசேஜ். 3வது மெசேஜ், தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து எப்படி நாங்க செஞ்சுட்டே வரோம், இந்த 10 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கோம், முன்னாடி எங்க விஷன் என்ன, அதாவது ஒரு விக்சித் பாரத்னு ஒரு திருப்பி திருப்பி சொல்றாரு பாருங்க, அந்த விக்சித் பாரத்ல தான் விக்சித் தமிழ்நாடு இருக்கு. அதாவது பெரிய இந்தியா வளரணும்னா அந்த பெரிய இந்தியா வளர்ச்சியில தமிழ்நாடு வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பீப்புளுக்கு, யூத்துக்கு ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு இதை வச்சிருக்காரு. அவர் பெரும்பாலும் ஆங்கிலத்தை தொடங்கி ஹிந்தியில பேசினார், நேத்திக்கும் பேசினார், இன்னைக்கும் பேசினார். அவர் ஹிந்தியில பேசும் காரணம் ஹிந்தி திணிக்கணும்னு இல்லை, அவர் ஹிந்தியில பேசினாதான் அவர் நேச்சுரல் ஃபார்ம்ல வராரு. இப்ப சிவாஜி நீங்க தமிழ் டயலாக் பாருங்க, அவர் இங்கிலீஷ் டயலாக் பாருங்க. இங்கிலீஷ்ல பேசும்போது நல்லா பேசியிருக்காரு, பல வசனங்கள் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஆனா தமிழ் வச்சனது தான் அவரோட ஃபார்ம்ல வருவாரு. அதே போல இன்று தமிழ்நாட்டுல மோடி ஒரு கட்டாயமான ஹிந்தியில பேசுறதுக்கு அவருக்கு ஆங்கிலம் முதல் மொழி இல்லை. அதனால அந்த தன் ஹிந்தி மூலமாக மனசுல இருக்கிற கருத்தை எடுத்து சொல்றதுக்கு, அது உணர்ச்சியோடு சொல்றதுக்காக நீ பேசியிருக்காரு. அதுல பல இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பல பேர் அவங்க கை தொட்டுறாங்க. அதான் மொழிபெயர்ப்புக்கு முன்னாடி கை தொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தூத்துக்குடி மாதிரி ஒரு அதாவது தென் தமிழ்நாட்டுல கூட அவர் சொல்ற அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இது பாருங்க, இது அபாயம் ஃபார் டிஎம்கே. அதாவது உடனடியா சீட் எவ்வளவு கிடைக்கும், பிஜேபி வந்துருந்தா 26ல பிடிச்சிடும், அதெல்லாம் அது டீடைல்ஸ். ஒண்ணு நிச்சயங்க, இந்த பாத யாத்திரா பின்னாடி இருந்து பிரதமர் மோடிங்கிறது கரெக்டா கிளியர் ஆயிடுச்சு. அண்ணாமலை இத்தனை தரம் தனியா அவர் பண்ணிட்டே இருந்த போது பல தலைவர்கள்லாம் அதை இது விமர்சனம் பண்ணிட்டே இருந்தது. அதிமுகலையும் பண்ணாங்க, டிஎம்கேக்குள்ள நம்ம பிஜேபிக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. என்னது இந்த மாதிரி அலையன்ஸ் நம்ம கையில வச்சுட்டு இருக்க வேண்டாமா,
ஆனா பிரதமர்கிட்ட இந்த மெசேஜ் கிளியர். அலையன்ஸ பத்தி கவலைப்படாதீங்க. தனியா உழைங்க, தனியா செய்யுங்க. எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அதுக்கு மேல நான் உழைக்கிறேன். 2. 3வது டிஎம்கே பாருங்க இந்த மாதிரி அவர் தொடர்ந்து தமிழ்நாடு வரப்போறார். மோடி திருப்பி திருப்பி சில விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது, அது உங்களுக்கு டிஎம்கேக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு சொன்னது என்னன்னா ஷாமளா பாருங்க, அதுல எப்படி மக்கள அவர் ஒரு உணர்ச்சியோட கவர்றார் பாருங்க. அவர் சொல்றார், தலைவர்கள்லாம் இன்னைக்கு அரசியல் தலைவர்களும் தங்க பிள்ளைகள பத்தி தான் யோசிக்கிறாங்க. எப்ப டெப்யூட்டி சிஎம் ஆக்கலாம், எப்ப சிஎம் ஆக்கலாம், எப்ப எம்எல்ஏக்கள் ஆக்கலாம். இது இப்ப வாரிசு அரசியல் நம்ம எதுக்கு ஒரு ஸ்டாலின் குடும்பத்த சொல்லணும். டிஎம்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பல மாவட்ட செயலாளர்கள்லாம் தன் பிள்ளைகள முன்னாடி போகத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாரிசு அரசியல் மேலேருந்து கீழ வரையும் வாரிசு அரசியல் இருக்கு. மக்கள பத்தி ஒண்ணும் யோசிக்கிறது இல்ல. அததான் பிரதமர் சொல்றாரு. அப்படி இருக்கிற நிலைமையில, நான் உங்க பிள்ளைகளுக்கா யோசிப்பேன், உங்களுக்கா செய்வேன். அத சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு கன்விக்ஷனோட சொல்றாரு. இந்த கன்விக்ஷன் தான் வட இந்தியால பிஜேபிய இன்னைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. சோ சரி. அதனால தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இன்றைக்கு சேர்த்து ஒரு பெரிய புள்ளியார் சுழி போட்டுட்டாரு. இதோட எப்படி விளைவு இருக்கும்? இப்ப இருக்கிற ஆளும் கூட்டணிக்கு எப்படி போகுது? இத ஏன்னா இத கவுண்டர் பண்றது கஷ்டம். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் ஃபேக்ட்ஸ். சில ஃபேக்ட் புள்ளி விவரத்தோட பேசுறாரு அவரு. இவ்வளவு வீடு கட்டி இருக்கு, இவ்வளவு குடிநீர் திட்டம் இருக்கு. இதெல்லாம் என்ன அரசு போட்ட திட்டங்கள். இவ்வளவு மக்களுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஃபுட் சப்ளை பண்ணியிருக்கோம். அந்த கோவிட் காலத்திலே அதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதெல்லாம் எடுத்து எடுத்து பாயிண்ட்ஸ் சொல்லும்போது, வளர்ச்சின்னு வரும்பொழுது நான் அரசியல் பண்ணவில்லை. அதுவும் சொல்றாரு பாருங்க. ஐடியாலஜி என்ன வேணா இருக்கலாம். நாங்க இந்துத்துவம் சொல்லலாம். நீங்க வேற ஏதாவது சொல்லலாம். நீங்க பெரியார் கொள்கை சொல்லலாம். ஆனா வளர்ச்சின்னு வரும்போது ஏன் கொள்கையினால நீங்க பின்தாங்கிட்டீங்க? கொள்கையினால எவ்வளவு ஊழல் செய்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவர். சாப்லா. அதாவது ரொம்ப ஒரு டைரக்டாவே அட்டாக் டிஎம்கேவை பண்ண மாதிரியே இருந்தது. அரசு நிகழ்ச்சியில கூட அந்த மாதிரியான ஒரு பேச்ச முதல் முறையா மோடி அவர்கள் பேசுறத கேட்க முடிஞ்சது. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் நான் பேசுறத முழுதாக வராது செய்தித்தாள்கள்ல, அதை வர விட மாட்டாங்க அப்படின்றதும், இவங்க 10 ஆண்டு கால டெல்லியில இருந்தாங்களே அப்ப இந்த திட்டங்கள்லாம் வரல அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள் டைரக்டாவே இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதாவது தேர்தல் பரப்புரையாவே இது ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? அது கட்டாயமா அதுல சந்தேகமே இல்ல. இந்த நேரத்துல நடுக்கல் நாட்டுறது, இல்ல ஒரு நாட்டுக்கா அர்ப்பணிப்பது, இந்த மாரி எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு பிளான்டு இதுதான். அவர் இதுல எதுவுமே அன்பிளான்டா போகாது. ஆனா பல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கிறது உண்மை. தமிழ்நாட்டுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ்கள் வந்திருக்கிறது உண்மை. டிஃபென்ஸ் காரிடார் எல்லாத்துலயும் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால பாருங்க அவருக்கு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, சும்மா நடுக்கல் நாட்டிட்டு போனாருன்னு சொல்ல முடியாது. அவர் செய்யறது செய்றாரு, பண்றது பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தொடர்ந்து எதுவுமே ஒத்துழைக்காம, எல்லாத்துலயும் ஒரு தடங்கல உண்டாக்கிட்டு, கோ பேக் மோடியிலேருந்து இப்ப மோடிய வேற வழி இல்லாம டாலரேட் பண்ற மாரி குடுக்குறாங்க. ஆனா, அவர் அதுவும் சொல்றாரு. தமிழ்நாடுக்கு தொடர்ந்து இந்த மாரி கட்சிகளோட ஆட்சி இருந்ததுன்னா, பல சந்தர்ப்பங்கள கோட்ட விட வேண்டியான ஒரு நிலைமை வந்துரும். ஏன்னா, தமிழ்நாட்டுல எந்த அரசு வந்தாலும் சரி, அரசியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசோட சேர்ந்து உழைச்சு செய்ய வேணும். அத நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இப்ப பாருங்க எப்படி கேலோ இந்தியாக்கு உதயநிதி போய் கூட்டிட்டு வந்தாரோ, அந்த மாரி ஸ்டாலினும் பிரதமர் மோடியோட சேர்ந்து பல காரியங்கள செஞ்சிருக்கலாம். 21லேருந்து 23ல பல விஷயங்கள் இன்னும் ஸ்பீடா போயிருக்கலாம். அத தான் அவர் எடுத்து காட்டிக்கிறாரு. அத தவிர்த்து ஆனா கிரெடிட் வாங்குறதுக்கு டிஎம்கே அரசு முன்னாடி இருக்குங்கிறத எப்படி சுட்டி காமிச்சிருக்காருங்க. அதுல பர்ட்டிகுலரா அந்த இன்னைக்கு இந்த விளம்பரம் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. ஒரு சைனீஸ் ராக்கெட்ட போட்டு குலசேகரப்பட்டினத்துல 2வது லான்ச் திறப்பு விழாக்கு எப்படி ஆட் குடுத்திருக்காங்க பாருங்க. அது அது பிரதமருக்கு அண்ணாமலை ட்விட்டர் மூலமா போட்ட பிறகு பிரதமர் சொல்லியிருக்காரு. அதுல கூட சைனீஸ் ராக்கெட்ட போடுறாங்க. அது விளம்பரத்த தயாரித்தவர்கள் நான் தலைவர்கள் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ தெரியாது. அது அனிதா ராதாகிருஷ்ணன் பேர்ல இருக்குது. ஆனா விளம்பரத்த தயாரித்தவர்களாவது ஒரு இந்தியன் ராக்கெட்ட போட்டிருக்கலாம் அதுல. அதே நேரத்துல தூத்துக்குடியில அந்த அரசு விழாவுல கனிமொழி அவர்கள் பெயரும் ஏவாவேலு பெயரையும் அவர் குறிப்பிடல அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பேசப்படுது. வெறும் பதவியை மட்டுமே குறிப்பிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். இது பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? இது என்ன ஒரு எதேச்சையா நடந்த விஷயமா அப்படின்னு பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல பொதுவா அவர் பல எதிர்க்கட்சி மாநிலத்துல போயிருக்கும்போது பேரு சொல்லியிருக்கார், பேர் சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா பட் இன்னைக்கு அங்க இருக்கிற மூடு இருக்கு பாருங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்த மூடு, திருநெல்வேலியில இருந்த மூடு, அந்த பப்ளிக்கோட மூடுல அவர் ஒரு ஒரு மெசேஜ் குடுக்கணும்னு வந்திருக்காரு.
அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அது கட்டாயமாக ஒரு அரசியல் மெசேஜ் தான் தேர்தலுக்கு முன்னாடி. ஆச்சு இப்போ 10 தேதி வாக்குல டேட் எல்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அரசு எந்த விதமான ஃபங்ஷனும் இருக்காது. ஏன்னா தடை வந்துரும். மாடல் கோட் வந்துரும். அதுக்கு பிறகு 100% பாலிடிக்ஸ் தான் இருக்கும். 100%. ஆனா நம்ம ஏன்னா பாருங்க பிரதமர் இந்த தரம் என்ன மேண்டேட் எப்படி கேட்கிறாரு அவரு? அந்த என்ன பேசிஸ்ல கேட்கிறாரு? ஒண்ணு நம்ம செய்த சாதனைகள். 10 ஆண்டு காலத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 5 வருஷத்து பிறகு என்ன செஞ்சிருந்தோம்? 5 வருஷம் பிறகு என்னெல்லாம் சாதிச்சிருந்தோம்? அடுத்த 10 வருஷம் பிறகு என்ன சாதிச்சிருக்கோம்? அதனால தான் அவர் சொல்றாரு, எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. கூடவே ஒரு விஷன் இருக்குது. ஒரு முன்காணல் இருக்குது. என்ன செய்ய போறோம்? எப்படி செய்ய போறோம்? அதங்கிறத அவர் எல்லா இடத்துலயும் இதே தான் சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு குறிப்பிட்டத தனியா சொல்லல அவரு. எல்லா மாறி இப்ப பாருங்க நேத்து கேரளத்திலயும் சரி, இன்னைக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு ஈவினிங்கா அவர் மகாராஷ்டிரா போறாரு. எங்கெல்லாம் அரசு விழா துவக்கி வைக்கிறாரோ, அங்க எல்லாத்தையுமே தன் தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு மாரி குடுக்குறாரு. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் விட்டு போச்சு, ஏன் விட்டு போச்சு, ஏதாவது விட்டு போச்சுன்னா இது. அத தவிர்த்து பாருங்க, 31ஆம் தேதி வரை விக்சித் பாரத் ஒரு கேம்பெயின் ஓடிட்டு இருந்தது. இந்த கேம்பெயின் என்னதுன்னா, மக்களிடையே போயி அரசு தரப்பிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்கீம்ல விட்டு போயிட்டீங்களா நீங்க? இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ப்ளீஸ் என்ரோல். அதுல பாருங்க இவரு பிரதமரோட அப்ரோச் என்னன்னா, ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னோம்னா, அத செஞ்சு காமிச்சு முடிக்கணும். அது யாருக்கு லாபம் கிடைச்சிருக்கிறது, அவர்களுக்கு லாபம் போய் சேர்ந்து இருக்கிறதா பார்க்கணும். இந்த மாரி ஒரு ரெக்ரெசிவா அதாவது ஒரு விகரோட தன் அரசு செயல்படுத்தி, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது? எப்படி ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமென்டேஷன் ஆயிருக்கு? இது பாருங்க வெறும் பப்ளிசிட்டின்னு விளம்பரம் குடுத்து முடிச்சிடலாம். அப்படி பண்ணல அவரு. இப்ப மத்திய அரசு விளம்பரம் குடுத்தா ஆச்சு கதை. ஓ! இது நடந்தது. அது அப்படி பண்ணல அவரு. அவரே போய் அங்கங்க பார்த்து யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். பெனிஃபிஷியரிஸோட இன்டராக்ட் பண்ணுவது. அதனால தான் பாருங்க தமிழ்நாடு மக்கள் எவ்வளவுதான் அரசியல் மீடியா மூலமாகவும், எந்த மீடியா நம்ம டிஎம்கே கூட இருக்கிற மீடியா, சோ கால்டு டிஎம்கே சப்போர்ட்டிங் மீடியா அவங்க என்ன சொன்னாலும் சரி, மக்கள் தனியா ஏன் மோதிய பத்தி கேட்க விரும்புறாங்க? ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப் இருக்குது. இவர்கள் அவர பத்தி சொல்லுவதும், அவர்களை பத்தி இவங்களுக்கு ஏற்படும் அபிப்பிராயத்துக்குள்ள ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்ப சோசியல் மீடியா மூலமாக, தினமலர் மாரி ஒரு வெப்சைட் மூலமாக, உங்கள மாரி ஒரு இன்டர்வியூஸ் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க விஷயத்த. என்ன நடக்குது? இப்ப எதிர்க்கட்சிகளுக்கு மோதினா அபாயம். அவங்க பர்சனல் அபாயம். வேற ஒண்ணும் இல்ல. இது வெரி கிளியர். மோதினாலே நமக்கு அபாயம். அப்புறம் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணுங்க ஷியாமளா, பிரதமர் முன்னாடி ஏதாவது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது சொன்னா அத தான் எடுத்துப்பாரு அவரு. இவ்வளவு நம்ம பேசுறோம். ஆனால் கூட்டணி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து சரியாக அமையலைல்ல. என்டிஏ கூட்டணியில வந்து சேரக்கூடிய கட்சிகள் வந்து இன்னும் முடிவே ஆகாம கொஞ்சம் பிக்சரே கிளியர் இல்லாம இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது ஒரு பலவீனமாக பார்க்கிறீங்களா இங்க? இல்ல இன்னைக்கு தேதிக்கு பலவீனமா இருக்கும் ஷியாமளா. ஆனா போக போக அதுதான் ஸ்ட்ரென்த் குடுக்கும். இன்னைக்கு நீங்க டிஎம்கே கூட்டணியில இருக்கிற கட்சிகளோட நிலைமைய பாருங்க. யாருக்கா ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா தனியா நிக்கிறதுக்கு? யாருக்கா ஒருத்தருக்கு தன் தொகுதியில அவ்வளவு பெரிய வேலை சாதிச்சு, திருப்பி நமக்கு அந்த சீட்டு டிஎம்கே சப்போர்ட்ல நம்மளே ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கு இருக்கா? கிடையாது. அவங்க டிஎம்கே அந்த கூட்டணியில என்ன கணக்கு போட்டு நமக்கு சீட்டு குடுக்கோளோ அத வாங்கிட்டு போட்டியிடணும். காரணம் கேடர் பேசிஸ்ல அத வின் பண்ணுவாங்க. இல்ல கேடர் பேஸ்ல ஜெயிப்பாங்க. அத தவிர்த்து உங்களுக்கு தெரியும் கடைசியில தேர்தல் போது என்ன விஷயங்கள்லாம் விளையாடுதுன்னு. அது நம்ம இங்க தனியா பேச வேண்டிய எல்லாருக்கும் தெரியும். கடைசியில எப்படி தேர்தல் வின் பண்ணிட்டே இருக்காங்கன்னு. கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு இந்த 2 ஆண்டு காலம் டிஎம்கே பார்த்துட்டாங்க. ஆட்சிய பார்த்துட்டாங்க. கட்டாயமா அதிருப்தி இருக்குங்கிறது டிஎம்கே தலைவர்களே சொல்றாங்க. டிஎம்கே தலைவர்களே சொல்றாங்க, நம்ம என்ன சாதிச்சிருக்க முடியும் அவ்வளவு சாதிக்கல. நம்ம ஆட்சியில ஊழல் அதிகமா தான் ஆயிருக்கு. ஒரு சாதாரண மக்களுக்கு எந்த வேலை கவர்மெண்ட்ல போய் பண்ணணும்னா சரி. ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் வைக்கணும், மீட்டர் மாத்தணும், தண்ணி கனெக்ஷன் ரெகுலரைஸ் பண்ணணும், இல்ல ஒரு பிளாட் கிளியரன்ஸ் வாங்கணும். எதா இருந்தாலும் நமக்கு பணம் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு. முன்னக்கப்ப அதிகமாயிருக்கு. ஏன் அதிகமாயிருக்கு? ஏன் ஊழல் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஊழல்ல ஒரு நல்லாட்சி குடுக்கணும்னு டிஎம்கே விட்டுருங்க. அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க? சரி நம்ம காம்பினேஷன் இந்த காஸ்ட் இவ்வளோ, அந்த காஸ்ட் இவ்வளோ, இந்த கம்யூனிட்டி இவ்வளோ, இந்த ஓட்டெல்லாம் போட்டா இந்த கூட்டணி ஜெயிச்சுரும் நம்ம எம்பி ஆயிடலாம். இந்த கணக்கு எத்தன நாள் போகும் ஷியாமளா?
5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் போலாம். ஆனா மக்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கல, மக்கள் அதிருப்தி ஆவாங்க. அந்த அதிருப்திக்கு காரணம் தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட். இன்னைக்கு தேதியில நீங்க சொல்வது கரெக்ட். டிஎம்கே கூட்டணி யாரும் வரல. ஆனா எப்ப வருவாங்க? நீங்க பேஸ் வச்சப்புறம் தான் வர ஆரம்பிப்பாங்க. ஒரு விதத்துல அதிமுக, பிஜேபி விட்டு போனது பிஜேபிக்கு நல்லது. ஏன்னா கூட்டணி வீட்டணி ஆசைப்படுறவங்க என்ன எதுக்கு ஆசைப்படுறா? தான் எம்எல்ஏ, எம்பி ஆறதுக்காக ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு நலன் புரியணும் எவனும் ஆசைப்படுறது இல்ல. ஆனா பிஜேபி ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணணும்னா அவங்க நின்னு தங்க சப்போர்ட்ட பில்ட் பண்ணணும். இது பிரதமரோட மேண்டேட். இதுதான் பிரதமர் நம்ம அண்ணாமலை குடுத்த மேண்டேட். கட்சி அதுல பாருங்க பல பேர் நடிச்சிருந்தாங்க. அண்ணாமலை ச போக்கு வந்து சரியில்ல. அங்க மத்திய அரசுல கூட சில தலைவர்கள்லாம் அவ்வளவு ஹேப்பியா இல்ல அண்ணாமலையோட. ஏன்னா அலையன்ஸ் போயிடுச்சு. இருந்திருக்கலாம். ஆனா அண்ணாமலை பின்னாடி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. அதனால தான் அவர் தொடர்ந்து அத செய்ய முடிஞ்சது. அந்த ஃபோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நேத்திக்கு பாருங்க, அவர் பேசி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தபோது பல்லாடத்துல, அவர் கைய புடிச்சு எவ்வளவு மெசேஜ் குடுத்தாரு. அந்த மெசேஜ் யாருக்கு? பிஜேபி கட்சியினருக்கு. ஃபியூச்சர்னா இப்படிதான் இருக்கணும். ஃபியூச்சர் தலைமைனா இப்படி போகணும். ஃபியூச்சர்ல ஒரு பிஜேபிக்காக உழைக்கணும் விரும்புங்க தொண்டரா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், இந்த மாரி அப்ரோச் தேவைங்கிற மெசேஜ் குடுத்துட்டாரு. அத தவிர்த்து கடைசியில கை பிடிச்சு நிக்கும்போது நீங்க பாருங்க, என்ன மெசேஜ் குடுக்குறார் பிரதமர். அது காரணம் என்ன தெரியுமா ஷாமளா? பிஜேபி வடநாட்டுல வளர்ந்த விதமும் இப்படிதான் வளர்ந்தாங்க. தனியா நின்னு ஒரு டயத்துல யாருமே கிடையாது. நான் சொல்றது வாஜ்பாய், அத்வானி டயத்துல நான் பாரதிய ஜனதா பார்ட்டிய நல்லா கவர் பண்ணியிருக்கேன். வாஸ் எ ரிப்போர்ட்டர் ஃபார் இந்துஸ்தான் டைம்ஸ். அங்க நான் பார்த்தது இதுதான். அந்த டயத்துலலாம் மீட்டிங் சின்ன மீட்டிங்கா இருக்கும். வாஜ்பாய் போவாரு, அத்வானி போவாரு, கூட்டமே இருக்காது. ஆனா மொள்ள பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் கட்சி வளர்ந்தது. தனியா நின்னு ஒரு தனி அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது. அந்த ஐடென்டிட்டி இல்லாம முன்னாடி போ முடியாது. கூட்டணி வந்து டெம்பரரி அரேஞ்ச்மென்ட். சரி நீ கூட்டணி பண்ணி 2 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டு. பட் இப்ப இருக்கிற அப்ரோச் பாருங்க, லாங் டெர்ம். 1 வருடத்துல, 2 வருடத்துல பார்த்தீங்கன்னா, அது பிஜேபிக்கு சாதகமாகும். சரி. இப்ப கூட்டணி அப்படின்னு நம்ம பேசும்போது, இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணியில செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து டெல்லி விசிட் வந்தாரே. என்ன நடந்தது அங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க பல விஷயங்கள் இங்க பேசப்படுது. ஆனா ஏர்போர்ட்ல வந்தோடனே அவர் அதெல்லாம் மறுக்கிறாரு. உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது? காங்கிரஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க இப்போ டிஎம்கே கிட்ட இருந்து? அதாவது போன தடத்த கிடைச்சத விட, இன்னும் கொஞ்சம் கௌரவமா எங்களுக்கு ஒரு சீட்டு கூட்டி குடுங்கன்னு கேட்கறாங்க. அதாவது தமிழ்நாட்டு தலைவர்கள் கொஞ்சம் அதிகமாவே கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு நம்ம தொடர்ந்து டிஎம்கே பின்னாடி சப்போர்ட் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க. ம், ம், ம். டிஎம்கே தலைவர்கள் சொல்றாங்க, டிஎம்கே ஆட்சியினால, டிஎம்கே அ ஆட்சியில இருக்கிற ஊழல் புகார்னால, ஊழல் குற்றச்சாட்டுனால, முன்ன இருந்த பொசிஷன் கிடையாது. கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. அந்த செல்வாக்கை தாங்கி தான் நம்ப அவங்களுக்கு சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு அதிக சீட்டு குடுக்கணும். ஆனா காங்கிரஸ் தலைமை பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல சரி ஏதாவது கேட்டு பார்ப்போம். ஏதாவது சீட்டு குடுத்தா சரி. ஆனா யாரும் நம்மள விட்டு போயிடக்கூடாது. நான் யாரும் நாத்தி வச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் அவசர அவசரமா சமாஜ்வாதியோட ஒரு அக்ரீமெண்ட் பண்ணி முடிச்சாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியோட அக்ரீமெண்ட் பண்ணி முடிச்சாங்க. அக்ரீமெண்ட் என்ன? அவங்க என்ன குடுத்தா தான் அத வாங்கிட்டாங்க. அதே மாரி தமிழ்நாடு பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு நம்ம பெருந்தகைக்கு ஸ்டாலினோட நல்ல ராப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு வொர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால அவர் சொல்லி இன்னும் 1, 2 சீட் அதிகமா வாங்கிக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணும் ஒரு 10 சீட்டு மேல தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தெரியல. அத தவிர்த்து ஷாமளா, இன்னைக்கு தேதியில காங்கிரஸுக்கு பிரச்சனை இமாச்சல் பிரதேஷ். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க. அங்க என்ன ஆட்சி அவ்வளவுதானா? இல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்பொழுது, தமிழ்நாட்டுல 5 கூட 10 கூட எத கூடலும் கும்பிடு போட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் கிரைசிஸா இருக்கு. இவர் என்னடான்னா நம்ம ராகுல் காந்தி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில லெக்சர் குடுக்குறாரு. அதாவது நேரங்காலம் எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் ஒண்ணு இருக்குதுல்ல. அந்த டைமிங் இல்லாம யாத்திரான்னு நியாய யாத்திரால கிளம்பி நடுவுல பிரேக் எடுத்துட்டு அங்க போயிட்டாரு. இங்க என்னடான்னா இப்ப பிரியங்கா காந்தி தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது அங்கேயும் என்ன தப்பு பண்ணாங்க? இமாச்சல் பிரதேஷ்ல தேர்தல் முடிந்த பிறகு 2 பிரிவு இருந்ததுங்க ஷாம்லா. ஒண்ணு பிரதிபா சிங்கிறவங்க முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கோட மனைவி. இமாச்சல் பிரதேஷோட இமாச்சல் மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர். அவருக்கு எதிர்த்து இன்னொரு கோஷ்டி இருந்தது. இத 2 கோஷ்டிய பேலன்ஸ் பண்ணி கேபினெட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவங்க ஒரே அடியா ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அந்த பிரதிபா சிங்க பிடிக்காது.
பிரியங்காவுக்கு அவளை பிடிக்கல. சரி எல்லாம் புது ஆளை போட்டுவிடோம்னு சுக்குங்கிறவரை போட்டாங்க. சுக்வீந்தர் சுக்கு. அவர் நல்லவரு. பட் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்ஷனிங் அவர் கம்ப்ளீட்டா ஒன் சைடா போயிடுச்சு. இந்த ஆப்போசிட் சைடுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ம். அவங்க காத்து கொண்டே இருந்தா பட் இருந்தும் நடுவுல ஒரு சம்பவம் நடந்தது. ஷாம்லா நோட் பண்ணியிருப்பீங்க. எப்ப சோனியா காந்தி முடிவு எடுத்தாங்களோ, நம்ம இனிமே லோக்சபா ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்களே. ராஜஸ்தானுக்கு ராஜஸ்தானுக்கு முன்னாடி எங்க முதல்ல போறதா இருந்தது? இமாச்சலுக்கு தான் போறதா இருந்தது. ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்களே. ம். ஏன்னா அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்மள கூப்பிடுற மாரி கூப்பிட்டு குடி பறிச்சு வச்சிருப்பாங்க. நம்மள தோக்கடிச்சிடுவாங்க. நோஸ் கட் பண்ணிடுவாங்க. ஆ. அது பிரதிபா சிங்கும் ஆஃபர் பண்ணாங்க. ம். சரி ஒரு பேட்சப் மாரி இருக்கும்னு. ஆனா அத ஏத்துக்கல அவங்க. ஏத்துக்காம அங்க போயிட்டாங்க. இப்ப அபிஷேக் சிங் மான்வி வந்து பலிகடா ஆக்கப்பட்டுட்டாரா அந்த இடத்துல, இமாச்சல பிரதேசத்துல? இல்ல. அவர் பலிகடா இல்ல. அவர் வந்ததுனால தான் பிரச்சனை. அதாவது என்ன சொல்றது? 50% அவரும் காரணம். ம். அவர் பாருங்க, அவர் வந்து ஒரு பெரிய சிறந்த வக்கீல் அவரு. ம். ஒரு ஹியரிங்ல அவருக்கு 25 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் கேட்பாரு அவரு. ஒரு ஹியரிங்க்கு போனா. ஊழல் வழக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களோட ஊழல் வழக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஏன்னா அந்த தலைவர்கள் அவ்வளவு பணம் கொடுக்க முடியும் அவருக்கு. இவர் போன தடவை என்ன பண்ணாரு? இவர் 2006லேருந்து மேலவைக்கு மெம்பரா இருக்காரு ராஜ்யசபாக்கு. 2006 18 வருஷம் ஆயிடுச்சு ராஜ்யசபா. எல்லா இடத்துலயும் அவர் குடுக்குற காரணம் என்னன்னா, கட்சி தேடி டிக்கெட்ட வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் மத்தவங்களெல்லாம் கவனிச்சுப்பாரு. அந்த எம்எல்ஏஸ் தனியா கவனிச்சு ஓட்டு வாங்கி வந்துருவாரு. இதே மாரி தான் அவர் போன தரம் என்ன ஆச்சு அவருக்கு, மேற்கு வங்காளத்திலேருந்து அவர் கேட்டாரு. சப்போர்ட் கேட்டாரு. அப்ப மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் கேண்டிடேட்டா போனாரு. சோனியா காந்தி இவருக்காக மமதாவிடம் பேசி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொன்னோனே மமதா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்ப உறவு நல்லா இருந்தது. மமதா, சோனியா உறவு நல்லா இருந்தது. அதுல ஒத்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாரு. இந்த தடவை மீண்டும் அவர் மம்தா கிட்ட போனாரு. இப்ப மம்தா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு, பாரு போன தடவை சோனியா பேசி நான் குடுத்துட்டேன். இப்ப எனக்கு சோனியாவுக்கும் உறவு சரியில்ல. உனக்கு நம்ம சப்போர்ட் வேணும்னா எங்க கட்சியில சரி, எங்க கட்சி தரப்புலேருந்து நீ கேண்டிடேட்டா நின்னுக்க. அபிஷேக் மனு சிங்வி சொன்னாரு, இல்ல நான் உங்க கட்சிக்கு வேணுங்கிற எல்லா இதுவும் தரேன். ஃபண்ட்ஸ் வேணுமா தரேன், எல்லாம் தரேன். மம்தா சொன்னாங்க, ஃபண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல கட்சியில சேருங்க. கட்சியில சேர்ந்தா குடுப்பேன். 2வது இன்னொரு விஷயம் ஷாம்லா, நான் கேள்விப்பட்ட கல்கத்தால என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிற ஊழல் வழக்குல அவர் லாயரா அப்பியர் பண்றாரு சுப்ரீம் கோர்ட்ல. குறிப்பிட்டா சொல்லப்போனா, மமதாவோட அண்ணா பையன் நம்ம அபிஷேக் பானர்ஜி, அவர் ஒரு எம்பி. அவர் மேல பல ஊழல் வழக்கு இருக்குது. இடி இதெல்லாம் இருக்குது. அவருக்கு அப்பியர் பண்ணும்பொழுது இவர் ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப திரிணாமுல்ல சொல்றாங்க, இவர் ஃபீஸ் வாங்குறாரு. இவர் எதுக்கு ஒரு இது குடுக்கறது, ஒரு சும்மா ஒரு சீட்டு ஏன் குடுக்குது? அப்புறம் இவர் வந்து கட்சிக்குள்ள பாப்புலர் இல்ல. அங்க மேல் எடுத்துட்ட பேசி கீசி அங்க ஓகே வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாரு. நேத்தி கூட பாருங்க என்னாச்சு, நேற்று மின்தன ஷிமலா வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு ஒரு விருது குடுக்குறாரு. அந்த விருதுல இந்த 8 பேர் இந்த 6+3 பேர் 9 பேரும் விருதுல கலந்துக்கிறாங்க. அத நேத்திக்கு தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒரு டை வந்துருச்சு. 34 இவருக்கு 34 ஓட்டு கிடைச்சது. அதுக்கு பிறகு லாட்டரி போட்டு அந்த ஹர்ஷ் மகாஜன்கிறவர் அவரு காங்கிரஸ் தலைவர். அதாங்க வேடிக்கை. ம். அவரும் காங்கிரஸ் தலைவரு. காங்கிரஸ்ல நமக்கு ஒண்ணும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் இமாச்சல் தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபிக்கு வந்துட்டார். அவர பிஜேபி காரங்க வச்சிருந்தாங்க ரெடியா இந்த ராஜ்யசபால உபயோகப்படுத்தணும்னு. அபிஷேக் மனு சிங்வி வந்தோனே இவர கேண்டிடேட் நிப்பாட்டிட்டாங்க. இவர் பாக்கி நான் கவனிச்சுக்கிறேன்ட்டாரு. ஏன்னா இவர் காங்கிரஸ் கட்சியோட நல்ல தொடர்பு உண்டு. காங்கிரஸ் கட்சியில இருந்தவரு. பல எம்எல்ஏஸ் நல்லா தெரியும். அதுல என்ன ஆச்சு பாருங்க, பல விஷயங்கள் ஒண்ணா சேர்ந்துருச்சு. ஒண்ணு சுக்குக்கு எதிர்த்து இருக்கிற மூடு. முதல்ல பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எடுத்த முடிவுகள் இமாச்சல பொறுத்து, அந்த ஆப்போசிட் குரூப்புக்கு அமைச்சரவை சரியா கிடைக்காதது. இதெல்லாம் சேர்ந்து இந்த எலக்ஷன்ல வெடிச்சிருச்சு. ஆனா நம்ம அபிஷேக் மனு சிங் என்ன சொல்றாரு, இந்த நான் தோத்து போன காரணம் காங்கிரஸ் பிஜேபிக்கு இடையே சண்டை இல்ல. காங்கிரஸுக்குள்ளேயே காங்கிரஸ் சண்டை. காங்கிரஸ் வர்சஸ் இது ஆறதுனால தான் நான் தோத்து போயிட்டேன். அப்படி சொல்லிட்டு ஐ அக்செப்ட் வெர்டிக்ட்டாரு. வேற தொடர்ந்து ஒண்ணும் பண்ணல பாருங்க அவர். ஏன்னா புரிஞ்சுட்டாரு. இது எல்லாம் இது ஹவுஸ் டிவைடட். இது ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்க. அவர் சரி நம்ம வேற எங்கேயா பார்த்துக்கலாம்னு கிளம்பிட்டார்.
சரி. இப்ப அதே நேரத்துல இப்ப அந்த சந்தேஷ்கலி இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்களுடைய மனநிலையும் மாறி இருக்கிறதா? இண்டி கூட்டணியோட அவரும் ஒத்து போறதுக்கான சூழல் அங்க ஏற்பட்டிருக்கா? ஏன்னா அவங்க பேசவே மாட்டேன் காங்கிரஸோட வந்து அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சில் நாங்க தனியா தான் இங்க இருக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ அங்க ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா டெல்லியில முடியாதுன்னு சொன்ன ஆம் ஆத்மியோட டெல்லியோட சீட் ஷேரிங் முடிச்சாச்சு. ஹரியானா, குஜராத் எல்லா இடமும் ஆம் ஆத்மியோட ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு மாதிரி காங்கிரஸ் அப்படியே அவங்களுடைய சீட்டை செக்யூர் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த கூட்டணி கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்ட்ராங் ஆயிட்டே வருதா இண்டி கூட்டணி? இல்லைங்க, அங்க என்ன பிரச்சனை பாருங்க. நான் சந்தேஷ் கல்லி சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். ம். மம்தாக்கு யுனைட் ஆயிட்டா வச்சுக்கோங்க. ஒரு அலையன்ஸ் வந்துருச்சுன்னா, காங்கிரஸோடயோ இல்ல இடதுசாரி கட்சியோட அலையன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை வரும். அது அவங்க விரும்ப மாட்டாங்க. என்னன்னா, ஆன்டி மம்தா ஒரு இது இருக்கு பாருங்க, ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க முக்கியமா இருக்கிறது பிஜேபி. பிஜேபி தான் ஒரு எதிர்க்கட்சி மாரி அங்க வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு. போன தேர்தல்லயே வந்தது. அது பிறகு ஒரு கடைசி ஒரு 8 வருஷமா பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி ஸ்பேஸ்ல இருக்கிறது பிஜேபி. இந்த சந்தேஷ் கலி சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மமதாவோட செல்வாக்கு அது பர்ட்டிகுலர்லி அமாங் விமென் வோட்டர்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சம்பவம் பாருங்க, கொடுமையான சம்பவம். அந்த மாரி மேற்கு வங்காளத்துல பழைய சந்தேஷ் கலி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது திரிணாமுல் தலைவர்கள் அந்த அவங்கள யாரும் கேட்பாள் கிடையாது. ஒரே ஊழல், நலத்த புடுங்குறது, பொம்னாட்டிகள சீண்டுவது, அவங்களோட மிஸ்பிஹேவ் பண்றது, செக்சுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இத எக்கச்சக்கமா அந்த கொடுமை அதிகமாகி வெளில சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அது பாத்தீங்க, சொல்ல முடியாத நிலைமையில போலீஸ்ட்ட கூட சொல்ல முடியாது. அவங்க கேட்டத குடுத்தானோ, எத வேணா புடுங்கின்னு போயிடுவாங்க. வீட்ல யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவள அனுப்பி வைம்பாங்க. இந்த மாரி கொடுமை. இந்த கொடுமைலாம் அதிகமாயிட்டே போனதுல அது வெடிச்சிருச்சு. அது வெடிச்ச காரணம் பாத்தீங்கன்னா இடி. இடி தொறந்த பிடிஎஸ் ஸ்கேம் 20,000 கோடி மோசடி ஆச்சு. ரேஷன் கடை மூலமா குடுக்குற கோதுமை அரிசி எல்லாம் குடுக்காம அது வெளியில மார்க்கெட்ல போனதுல இடி பின்னாடி வந்தாங்க. தொடர்ந்து வந்து ஒரு அமைச்சரை பிடிச்சாங்க, ஜோதி பல்லிக்குங்கிறவன். அந்த ஜோதி பல்லிக்கு ரைட் ஹேண்ட் இவர் நம்ம ஷாஜகான் ஷேக்குங்கிறவர். இவர் என்னடான்னா அவர் ஏரியால ஒரு கேட்பாள் கிடையாது. போலீஸும் அவர்தான், எல்லாம் அவர்தான் நினைச்சு செஞ்சுட்டார். அதுல நிலத்த புடுங்குவது எல்லாம் புடுங்கி புடுங்கி என்ன பண்ணுவாரு, அந்த நிலத்தெல்லாம் குளமாக்கிடுவாரு. குளமாக்கி அதுல ஃபிஷரி பண்ணுவாரு. பிசிகல்ச்சர், மீன் அறுவடை. இது அந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏழை மக்களோட லேண்ட பிடிச்சிட்டாரு. பல பேர் எல்லாரும் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியினர்கள். இதை தவிர்த்து இந்த கொடுமை, இந்த இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், இதை தாங்காத நிலைமையில பாருங்க, இவருக்கு எதிர்த்து எதிர்கட்சிகளும் வரும்படி ஆயிடுச்சு. முதல்ல பிஜேபி எடுத்துட்டாங்க. சுவேந்த அதிகாரி, அப்புறம் இவங்க மஜும்தார், பிஜேபியோட பெங்கால் தலைவர், அவங்கெல்லாம் எடுத்துட்ட பிறகு அது என்னாச்சுன்னா இந்த மேட்டர் அவ்வளவு சீரியஸா இடதுசாரி கட்சிகளும் நுழையும்படி ஆயிடுச்சு. பிருந்தா கருத்து அவங்க போயிட்டு வந்தாங்க, போறதுக்கு முயற்சி பண்ணி உள்ள போயிட்டு வந்தாங்க. இப்ப இந்த நிலைமையில எதிர்கட்சிகள் இருக்காங்க பாருங்க, அதாவது காங்கிரஸா இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. மம்தாவோட லோக்கல்லா அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, மம்தாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணணும். மமதாக்கு என்ன ஆசைன்னா, இந்த நமக்கு எதிர்த்துக்கிற ஓட்டு டிவைட் ஆகும். இவங்க நம்ம சைடு வந்துருச்சு, அந்த பக்கம் பிஜேபி இருக்கிறோம். அப்ப ஆன்டி மமதா ஓட், ஆன்டி திரிணாமுல் ஓட்டு எல்லாம் பிஜேபிக்கு போயிடும். அதை அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, தனக்கு எதிர்த்து இருக்கிறதுல காங்கிரஸ் இருக்குது, இடதுசாரி கட்சிகள் இருக்கிறான்னா பிஜேபிக்கு போக வேண்டிய ஓட்டு டிவைட் ஆயிடும். தனக்கு எதிர்த்து போக வேண்டிய ஓட்டு பிஜேபி கொஞ்சம் போகும், கொஞ்சம் இது போகும். ஆனா தான் சேஃபா இருப்போம். ஓகே. சரி. இந்த இடத்துல இப்போ நீங்கள் பிருந்தா கரத் அவர்களை பற்றி சொன்ன உடனே இப்போ அவங்க சமீபத்தில் பேசினதை நம்ம பார்த்தோம். வயநாடில் வந்து நாங்கள் வேட்பாளரையே அறிவிச்சாச்சு, வந்து ராகுல் காந்தி கூட்டணிக்குள்ளேயேவா எதிர்த்து போட்டியிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க. இப்போ வயநாடில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்க மாட்டாரா, வேற தொகுதி அப்படின்னா அவர் எங்கே வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகுல் காந்தி பொறுத்தவரை? இல்ல அது வந்து அவங்க யோசிக்கிறாங்க, அவரை அமேட்டியிலேருந்து நிக்கணும்னு சொல்றாங்க. அமேட்டி விட்டு போன தரம் தோத்து போயிட்டீங்க, அதனால விட்டுட்டு போகாதீங்கன்னு உத்தரப்பிரதேஷோட காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பாலித்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு போக நிலைமை பாருங்க. நேத்திக்கு உத்தரப்பிரதேசில் நடந்த ராஜ்யசபா தேர்தல்ல பாருங்க, சமாஜ்வாதி கட்சியிலேருந்து ஒரு 7-8 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுல போனதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பாண்டேங்கிறவர் இருக்காரு, ராகேஷ் பாண்டேன்னு பேர். அவர் அந்த இதை சேர்ந்தவர், ராய்பரேலியை சேர்ந்தவர். ஸோ சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் ஒப்பந்தத்தை மெயின் காரணம் என்னன்னா,
சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இருக்கிறாங்க பேஸ் இருக்கு பாருங்க, ராய்பரேலி அமேட்டியில, அது முழுமையாக அமேட்டியில யார் காங்கிரஸ் வேட்பாளரோ அவளுக்கு சப்போர்ட்ல நிற்கும்னு நினைச்சாங்க. பூரா சப்போர்ட் உழைப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாருங்க அமேட்டி இன்னும் டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. காந்தி குடும்பத்தை பொறுத்து மட்டும் ராய்பரேலி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சீட் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில இப்ப ராகுல் காந்தி அமேட்டியிலேருந்து போட்டியிடுவரான்னு ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது வயநாடு நீங்க சொல்வது போல அது அன்சேஃப் ஆயிடுச்சு. இப்ப 2 இடம் அன்சேஃபா இருக்குது. ஸோ அன்சேஃபா இருந்தா ஒரு இடத்துல அன்சேஃப் நின்னுட்டு ஒரு இடத்துல சேஃப் வேணும். அந்த ஒரு இடம் சேஃப் பார்த்தீங்கன்னா, அது தெலுங்கானாவோ, கர்நாடகாவோ தான் இருக்க முடியும். ம். அதே நேரத்துல பிரியங்கா காந்திக்கு போட்டியிடணும்னு ஆசையா இருக்குது. ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்க, அது இது அவங்களோட முதல் முறை மெய்டன் அட்டெம்ப்ட். அவங்க போட்டியிட்டு தோத்து போனானா அது ரொம்ப நல்லா இருக்காது. ஆகையால் அங்கேயும் என்ன சொல்றாங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பிரியங்கா காந்திக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீங்க வாரணாசியில போய் போட்டியிடுங்க மோதிக்கு எதிர்த்து. ம். உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். ம். தோத்து போனா கூட என்ன சொல்லுவாங்க, போட்டி எதிர்த்து நீங்க போட்டியிட்டீங்க. எவ்வளவு பெரிய சாதனை அது. போட்டியிடுறது சாதனை. உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். மீடியால நல்ல அட்டென்ஷன் குடுப்பாங்க. உங்களுக்கு சேஃப் சீட் கர்நாடகா வச்சுக்கோங்க. டி.கே. சிவகுமார் சொல்லிட்டே இருக்காங்க பிரியங்காக்கு. நீங்க நம்ம ஏரியாக்கு வந்துருங்க. கனகபுராக்கு வந்துருங்க. நான் ஜெயிச்சு குடுத்துறேன். வெறும் நீங்க நாமினேஷன் கையெழுத்து போட்டு போனா போதும். ஒரு நாள் வந்தா போதும். பாக்கி நான் பாத்துக்கிறேன். சோ ஆல்ரெடி என்ன பாருங்க, பிரியங்கா காந்தி வந்து நம்ம டி.கே. சிவகுமார் பிரியங்கா காந்தி கொஞ்சம் நெருங்கியவர். ராகுல் காந்தியை விட அவர் நம்ம டி.கே. சிவகுமார் பிரியங்காக்கு கொஞ்சம் இது பண்ணுவார். ஏன்னா பிரியங்கா ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கட்டாயம் ஒரு நாளைக்கு நியாயம் நடக்கும். ஒரு நாளைக்கு நீங்க கர்நாடகா முதல்வர் ஆவீங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னைக்குன்னு தெரியாது ஒரு நாளைக்கு. சோ அதனால தான் பாருங்க இப்ப இமாச்சல் பிரச்சனை கூட டி.கே. சிவகுமார் கூப்பிட்டிருக்காங்க பிரியங்கா காந்தி. அவர் போயிருக்காரு. ம். அதான் காங்கிரஸுக்குள்ள பண வசதி உள்ள தலைவர்கள் எல்லாருமே அங்க இமாச்சலுக்கு போயிருக்காங்க. அது டி.கே. சிவகுமாரா இருக்கட்டும், பூபேஷ் பாகேலா இருக்கட்டும் சத்தீஸ்கர், இல்ல நம்ம பூபேந்திர ஹூடா ஹரியானால இருந்து முன்னாள் முதல்வர்கள் அண்ட் கர்நாடகாவின் துணை முதல்வர், இவர்கள்ட்ட என்னடான்னா ஃபண்ட்ஸ் பத்தி பிரச்சனை கிடையாது. ம். அதாவது மணி பவர் 2 சைடும் யூஸ் ஆகுது. நீங்க போகாதீங்க, அவங்க குடுக்கறதுக்கு மேல நாங்க குடுக்குறோம் தயார் சொல்றதுக்கு இருக்குது. பிஜேபியை உடைக்க முடியுமா பாக்குறதுக்கு முயற்சிகள் நடக்கும். சரி. கொஸ்டின் டு வயநாடு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு அது சேஃப் இல்ல. பாருங்க, ரைட். டி ராஜா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சிபிஐ ஜெனரல் செக்ரட்டரி, அவரோட மனைவி அன்னி அன்னி ம். ராஜாவை சிபிஐ நாமினேட் பண்ணிட்டாங்க வயநாடுக்கு. வயநாட்டுல. அதுல அதுக்கு பிறகு வினய் விஸ்வம் என்ன சொல்றாரு, பெருத்தலைவர் அவர் சிபிஐ தலைவர் கேரளா, அவர் சொல்றாரு எதுக்கு ராகுல் காந்தி இங்கே போட்டியிடுறாரு, போய் வடநாட்டுல போய் பிஜேபி எதிர்த்து நான் போட்டியிடணும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இதுக்கு எல்லாருக்கும் பின்னாடி காரணம் கேரளா முதல்வர் ஷாம்லா. ஏன்னா ம். அவர் போன தடவை பாருங்க இடதுசாரி கட்சிகளுக்கு 0 கிடைச்சது கேரளால. ம். 20 பார்லிமெண்ட் தொகுதியில ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. இந்த தடவை அவர் அதனால ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம எல்லா சீட்டையும் பிடிக்கணும். அதனால காங்கிரஸ்குள்ள என்ன முடிவுனா அந்த வயநாடு சீட்டை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்துடலாம். ஏன்னா 80% மேல வயநாடுல உங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது. எஸ். சோ அதனால அந்த இடத்துல ராகுல் காந்தி நிற்க மாட்டார் மாதிரி தான் இண்டிகேஷன் வருது. இவ்வளவு பேசின பிறகு அப்படி நின்றாருன்னா அப்ப அமேட்டியில நிற்க மாட்டார். இன்னொரு சேஃப் சீட் எடுத்துப்பார். ம். 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 இப்ப கடைசி கேள்வியா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏ இண்டி எப்படி இருக்கு ரெண்டும் தேர்தல் களத்துல? என்ன சாமலா இது ரொம்ப பிக்சர் பாத்தீங்கன்னா நம்ம பூரா அனுதாபமும் இந்திய அலையன்ஸோட தான் இருக்கு. ஆ. காரணம் என்னன்னா ஒரு பக்கம் பாருங்க தயாரிப்பு, ஒரு பக்கம் ஒரு தலைமை, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி வேலை செய்ய தொடங்க ஆரம்பிச்சுட்டான். என்ன மக்களிடம் என்ன சொல்லணும்னு ஒரு பக்கம் இருக்குது என்டிஏ கூட்டணி. பிரதமரோட இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்பதான் சீட் அவசர அவசரமா போடுறாங்க. அதுல கூட பாருங்க குஜராத்ல போட்டதுல குஜராத் காங்கிரஸ் தலைவர்களுக்கு இது பிடிக்கல. 2 பேரும் விட்டு போயிட்டாங்க. பாவ்நகர், பரூச் எல்லாம் அதுல இதை எதிர்க்கிறதுல முன்னாள் சோனியா காந்திக்கு ரொம்ப நெருங்கியா இருந்தவர், அவருக்கு பொலிட்டிக்கல் செக்ரட்டரியா இருந்த அகமத் பட்டேலோட பிள்ளையே இருக்கா, மகனே இருக்காரு. அவ மகளும் எதிர்த்து பேசியிருக்காங்க. மகளும் இருக்காங்க. மும்தாஜ் பட்டேலும் சரி, நம்ம ஃபைசல் பட்டேல் சரி 2 பேருமே சொல்றாங்க இது என்னது இது இப்படி பண்ணீங்க. ஆனா மும்தாஜ் பட்டேல் கொஞ்சம் முள்ள வாசிக்கிறாங்க. அவர் ஃபைசல் பட்டேல் வேகமா சொல்றாரு. சரி. ஸோ நீங்கள் இன்னும் இந்த பலவீனமாகத்தான் இருக்குது இந்த கூட்டணி, இன்னும் இண்டி கூட்டணி அப்படின்றத பார்க்குறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை பேசுனீங்க. நம்ம மீண்டும் சந்திக்கலாம் பல கேள்விகளுடன். இப்போதைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஷாம்லா. தேங்க்யூ.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.